கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 33 தை மாத சூல விரதம். தவ ஞானிகளே, சகலவிதமான சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய சூல விரதத்தின் மகிமையை பற்றி இப்போது உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீர்களாக. இந்த சூல விரதத்தை சூரியன் மகர ராசியில் இருக்கும் சமயத்தில், அதாவது தை மாதத்தில் அமாவாசை தினத்தன்று அனுஷ்டிக்க வேண்டும். அன்றைய தினம் அதிகாலையில் கண்விழித்து எழுந்திருந்து சூலபாணியும் உமாதேவியின் நாயகரும் சகல மங்களங்களுக்கும் காரணகர்த்தாவும் சந்திரசேகரருமாகிய சிவபெருமானை உள்ளத்தில் வணங்கி வழிபட்டு வெளியே சென்று சிவன் ஆலயத்தினுள் இருக்கும் மங்கள தீர்த்தத்தில் நீராடி சந்தியாவதனம் முதலிய கர்மாக்களையும் நியமனத்தோடு செய்து முடிக்க வேண்டும். பிறகு உமாதேவியோடு கூடிய சிவபெருமானின் விக்கிரகத்தை பொன்னாலோ வெள்ளியினாலோ செய்து வைத்து கொண்டு அபிஷேகமும் நெய்வேத்தியமும் செய்ய வேண்டும். பிறகு மத்தியான நேரத்தில் ருத்ராட்ச மாலைகளை தரித்த சிவபக்தர்களான அந்தண சிரேஷ்டர்களுக்கு தம் பொருளாதார சக்திக்கு தகுந்தவாறு தான தர்மங்களை செய்து நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று பிரதட்சண நமஸ்காரங்கள் செய்து இறைவனுக்கு சிறிது காணிக்கையையும் செலுத்தி அவரை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும். பிறகு சிவ பக்தர்களான அந்தணர்களுடன் அமர்ந்து ஒரே ஒரு முறைதான் உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த முறையில் இந்த சூல விரதத்தை எவர்கள் அனுஷ்டித்து வருகிறார்களோ அவர்கள் தங்களுடைய விரோதிகள் அனைவரையும் வென்று தீராத கொடிய வியாதிகளிலிருந்து விடுபட்டு தீர்க்காயுளையும் அடைந்து அநேக புத்திர செல்வங்களையும் பெற்றெடுத்து தாங்கள் விரும்பிய பொருட்களையெல்லாம் அடைந்து சகல போக போக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்வார்கள். முடிவில் சிவசாயுஜ்யத்தையும் அவர்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்பொரு சமயம் மகாவிஷ்ணு இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் மகிமையால் கொடிய அசுரனான காலநேமியை சம்ஹாரம் செய்தார். ஜமதனி முனிவரும் மகனும் மிக பலசாலியுமான பரசுராமன் இதன் மகிமையால் தன் விரோதியாகிய கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்றார். இந்த விரதத்தின் மகிமையால் முன்பொரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கு பொல்லாத தலைவலி நீங்கியது. பிரம்மதேவரும் கொடிய வயிற்றுவலி உபாதைகளிலிருந்து விடுபட்டார். சுதர்மன் என்பவன் இந்த விரத மகிமையால் மிருத்யுவையே வென்றடக்கி ஜெயமடைந்தான். மெகாங்கன் என்னும் ஓர் அரசன் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக வித்வான்களான 1000 புத்திர பௌத்திரர்களை பெற்றெடுத்து அளவற்ற போகங்களையும் அனுபவித்து இறுதியில் சிவலோகத்தையும் அடைந்தான். இவர்களைப் போலவே இன்னும் பலரும் இந்த சிறப்பான சூல விரதத்தை அனுஷ்டித்து தங்கள் மனோபீஷ்டங்கள் அனைத்தையும் அடையப்பெற்று முடிவில் கைலாசத்தையும் அடைந்தார்கள். ஆகையால் இந்த மேலான விரதத்தை எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாபங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு பரமேஸ்வரனின் அருளால் ஐஸ்வர்யங்களையும் அடைந்து விடுவார்கள். மகா பலட்டரான வீரபத்ரர் சிறந்த கணத்தலைவரான பானுகம்பனுக்கு இந்த விரதத்தின் மகிமையை பற்றி கூறி அருளினார் என்று எனக்கு வியாச முனிவர் அறிவித்திருக்கிறார். ஆகையால் தவசீலர்களே,
சகல பாபங்களையும் வேரோடு அழிக்க வல்ல இந்த சூல விரதத்தின் சிறப்பை பற்றி விளக்கும் இந்த அத்தியாயத்தை எவர்கள் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுக்கு மிருத்யுவின் அதாவது மரணத்தின் பயமே வராது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.